நமஸ்காரம். இப்போ நான் என்னுடைய தம்பியோடைய பர்த்டே ஜூன் 8 அவனுடைய டேட் ஆஃப் பர்த்டே. நாளைக்கு அவனுக்கு ஸ்டார் பர்த்டே வருது. அவனோட நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய நந்தகுமாரோட நான் நந்தகுமார் பிறக்கும்போது நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ரிசல்ட்டு வந்தது, அன்றைக்கி தான் நந்தகுமார் பிறந்தான். அப்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, 10th மார்க் வாங்கியிருக்கேன்னு கொடுக்குறியா, இல்லை உனக்கு தம்பி பிறந்திருக்கான்னு சாக்லேட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால், ரெண்டுமே தான் எனக்கு தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக நான் கையில் வாங்கினேன். வாங்கும்போது அப்படியே தாமரைப்பூ மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு நான் ஒரு 15 வயசு பொண்ணு கையில் குழந்தைய வாங்கிறது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அது எப்படி நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு குழந்தை பிறந்து என் குழந்தைய வாங்கும்போது எப்படி அதை ரியலாக அனுபவித்தேன். அதை பெரியாழ்வார் திருமொழியில் சொல்லணும்னா கூட, மாணிக்கம் கட்டி வயிற இடை கட்டி ஆணிப் பொன்னால் செய்த வண்ண சிறுத்தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் மாணிக் குரலன்னே தாளையிலோ வையமளந்தானே தாளையிலோன்ற மாதிரி அவன் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம்னாலே சந்திரனோட நட்சத்திரம். ஃபீச்சர்ஸ்லாம் அழகழகாக இருக்கும். பிறக்கும்போதே காது நல்ல பெரிய காது, கை கால்லாம் நல்ல அழகு பெருசு. என்னுடைய பருவத்தை நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். எப்படி நம்ம பெண்களுக்கு குழந்தை, மங்கை, மடந்தை, பேரிளம்பென்னு பிரிக்கிறோமோ அந்த மாதிரி 4 பருவமாக பிரிச்சுக்கலாம். அதாவது குழந்தை பருவம், அடுத்து மழலை பருவம், அடுத்து சின்ன பருவம் சிறு பிள்ளை பருவம், சிறு பிராயம், அடுத்து விடலை பருவம், அடுத்து இப்போ கொஞ்சம் ஆளுமையெல்லாம் வந்திருக்கும். அப்போது குழந்தை பருவத்தில்னா சின்ன குழந்தையில ரொம்ப சின்ன குழந்தையில கூட நான் பார்த்துக்க ஆரம்பித்தது குறைஞ்சது ஒரு 10 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து அவனுடைய கிட்டத்தட்ட மேக்ஸிமம் சொல்லப்போனால் நான் அவனோட இருந்தது ஒரு 10 நாள்லேருந்தே இருக்கலாம். அவனுடைய புண்ணியாவாச்சனத்துலேருந்து 1 இயர் மேக்ஸிமம் 1 or 2 இயர்ஸ் கூடயே இருந்திருக்கேன். அதுக்கப்புறமும் அவனுடைய ஸ்கூலிங்கு, அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்கூலில் சுந்தரம் ஸ்கூலில் தான் ஃபுல்லாக படித்தான். அப்போ இடையில அதாவது குழந்தை பருவத்துக்கு போகலாம். இப்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 6 months 4 monthsலேயே தவழ்ந்துட்டான், நீந்தி வந்துடுவான். அப்புறம் 8 months இருக்கும்போது தவழ்ந்து வந்துட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டான். உட்காந்துட்டு என்ன பண்ணுவான்னா, எங்கள் சித்தி சித்தப்பா 2 பேருமே வெளியில் போகும்போது அழுவான். அழுதுட்டு இப்படி திரும்பி என்னை பார்ப்பான். நான் தானே பார்த்துக்க போகிறேன். பார்த்துட்டு எடுத்து என்னோடய கண்ணாடி எடுத்து அவனுக்கு போட்டு விட்டேன்னா போகிறோம். எனக்கு இப்போ அவன் கண்ணாடி போட்டுருக்கிறது கூட ஒருவேளை அப்படியா நான் ப்ரவர் வந்திருக்குமோ அப்படின்னு தோன்றுறது. அதனால கூட இருக்கலாம். உடனே அழுகையை நிறுத்திடுவான் சொன்ன உடனே. அப்புறம் சின்ன சின்ன சேட்டைகள். சாமி பெருமாள்லாம் நல்லா சேவிப்பான். சேவிச்சுட்டு வரும்போது எல்லாத்துக்கும் போயிடுவான். கடகடான்னு போவான். போயிட்டு கல்கண்டு வாங்கிட்டு அந்த தெருவுக்கே ஒரு செல்ல பிள்ளையா அவ்வளோ ஜாலியாக ஒரு மாதிரி எல்லார்ட்டையுமே சிரிச்சுண்டு ஒரு குழந்தையே வித்தியாசம்லாம் இருக்காது. இது நம்ம மனுஷா அடுத்த மனுஷா அப்படின்லாம் வித்தியாசம் இருக்காது. எல்லாரோடையும் சிரிச்சுண்டு சந்தோஷமாக பேசி அவள்கிட்டருந்து ஒரு அந்நியமாக தோணாது இவனை பார்த்தா. அப்படி இவனுடைய குழந்தை பருவங்கள் முடிஞ்சது. அடுத்து சின்ன குழந்தையிலேயே அவன் சுந்தரம் ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டான். சுந்தரம் ஸ்கூலில் காலையிலே கிளம்பணும். பஸ்ஸு நான் 5 மணிக்கெல்லாம் எந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் எழுப்பிவிட்டு எந்திருந்தது கிடையாது. அதே போல் இங்கே உட்காந்துரு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம்னா ஸ்கூலுக்கு போகும்போது கூட இங்கே தான் உட்காந்துருப்பான். அப்போவே சின்ன குழந்தையிலே எங்கள் அக்கா வருவாங்க, இங்கே உட்கார சொன்னாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி உட்காந்துருப்பான். அதே போல் கிராஸ் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன கடையில் உட்காந்து வச்சுருந்தா
அங்கே கடையில் நிற்பான், உட்காந்துருப்பான். இல்லைன்னா அது நம்ம வர வரைக்கும் காத்துட்டு பொறுமையாக, ரொம்ப பொறுமை. குழந்தையிலேயே யாரும் எழுப்பி விட்டு எந்திருந்ததில்லை. அவ்வளோ சீக்கிரம் ஒரு 5 வயசு குழந்தை எந்திருந்து கிளம்பும். 5 வயசு கூட இல்லை, சின்ன குழந்தை கிளம்பி போயிட்டு வரும்போது 6 o'clock என் பெரிய தம்பியோடு தான் வருவான். அதுவுமே அவனுக்கு ஒரு பெரிய டிடிஸான ட்ராவலாக தான் இருக்கும். ஆனால் எப்படியோ ஃபுல்லாக கேஜியிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பொறுமையாக படிச்சுட்டு அழகாக வந்தான். அதே போல் படிக்கிற காலங்களுமே ரொம்ப 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 பொறுமையாக, நிதானமாக, ரொம்ப யோசித்து ஆழ்ந்து படிக்கிறது. ஒரு ஒரு விஷயத்தையுமே ஒன்றுமே டீப்பாக அனலைஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்கூல்லையுமே நிறைய ஸ்போர்ட்ஸை விட அவனுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ்ஸு, அப்புறம் நிறையா. அப்போ குழந்தையிலேயே 10th ஸ்டாண்டர்ட்லேயே சிலோனுக்கெல்லாம் டூர் போனான். டூர் போகும்போது அப்படி தான் நாங்கள்லாம் போனோம். போய் அவனை கொண்டு சென்ட் ஆஃப் பண்ணி, அப்பயுமே ஒரு சின்ன, அதாவது ரொம்ப ஆடம்பரம்லாம் கிடையாது, நம்மளால் என்ன முடியுமோ அதுதான், அதையே அதை அவன் தெளிவாக அழகாக பண்ணிக்குவான். அது அவன்கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் 12th 10th மார்க் நல்லா வாங்கினான். அப்புறம் 11th அவனுடைய நினச்ச குரூப் எடுத்து படித்தான். அதுக்கப்புறம் 11th 12thலையுமே நல்ல மார்க் வாங்கியிருப்பான். சில பல காரணங்களால் மார்க் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜ் சில காலேஜ் சொல்லி அதில் தான் நான் படிப்பேன், சாஸ்திராவில் தான் படிப்பேன், இப்படி தான் பண்ணுவேன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு இப்படின்னா இப்படி தான், இதுக்கு மேலே நான் தான் நினச்சதை தான் நடத்தணும். ஆனால் அது யாரையுமே தொந்தரவு பண்ணாததாக இருக்கும். இவனுக்கு ஒன்று வேணும். ஆனால் காலையில் கிளம்பும்போது இவனுக்கு தேவை ப்ரெட்டு, காலையில் சாப்பிட்டு போவான் சுந்தரம் ஸ்கூலில் படிக்கும்போது. ஆனால் அவனுக்கு வேணுங்கிறத வாங்குறையான்னு டைரெக்டாக கேட்கவும் மாட்டான். ஆனால் எப்படியோ நாளைக்கு என்ன சாப்பிட இருக்குது அப்படின்னு கேட்பான். சரிடா, ஐயோ உனக்கு வாங்க மறந்து போச்சோ, சரி போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரணும். தலைவலி, காய்ச்சல்னாலுமே அமைதியாக இருப்பான். குழந்தையில் அவனுக்கு உடம்பு முடியாட்டா கூட அவன் பாட்டுக்கு சமத்த அமைதியாக படுத்துன்னு இருப்பான். எந்த சின்ன குழந்தை, இவன் 3rd ஒரு 2nd ஸ்டாண்டர்டோ 1st ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருப்பான். எங்கள் சித்தப்பாவோட இவன் போகிறான் வெளியில் எங்கேயோ ஆட்டோ கூப்பிட்றதுக்காக. அப்போது சின்ன ஒரு மரம்லாம் விழுந்து, நல்ல மழை, மரம்லாம் விழுந்துருது. எங்கள் சித்தப்பா மேலே கொஞ்சம் லைட்டாக விழுந்துருது, எங்கள் அத்திம்பேர் மேலே கொஞ்சம் பலமாகவே விழுந்துருது. அந்த இருட்டில் தனியாக நடந்து பதட்டப்படாமல் சொல்லி, இந்த மாதிரி அப்பா மேலே விழுந்துருது அப்படின்னு சொல்லி இங்கிருந்து மனுஷாலை கூட்டிகிட்டு போனான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அதனால் சின்ன வயசுலேயே நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அதாவது தனக்கு பிடிச்சதை பண்ணணும், ஆனால் அது எல்லாரோட சம்மதத்துலேயும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு நிறைய. ஆனால் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அவனுடைய ஒரு பெரிய எண்ணம். ஆனால் அவனுக்கு குழந்தையிலேயே இருக்கும்போதே சிரிச்சுட்டே அழுவான். அந்த நவரசமும் இருக்கும், அந்த ஒரு நடிப்புத்தன்மை இருந்திருக்கு போல், அவனுடைய இன்பானா இருந்திருக்கு. அவனுடைய சொல்வால சைல்டு ப்ராடஜின்னு அது இருந்திருக்கு அவனுக்கு. அதே போல் காலேஜுமே நல்லா படித்தான். நல்லா எப்போ கேட்டுக்குவான், எப்போ எனக்கு பூணல் போட போகிற. அதே போல் வேதத்தில், இந்த மாதிரி நம்ம ரிச்சுவல்ஸில், நம்மளுடைய பாரம்பரியத்தில் ரொம்ப ஈடுபாடு. இவன் எங்கள் பிரவீன் கிருஷ்ணகுமாருக்கு பூணல் போடும்போது கூட பூணல் போடலை அப்படின்னு இப்படி கோச்சு இப்படி ஒரு ஓரமாக அப்படி போய் நின்றுக்குவான். எனக்கெல்லாம் ஒத்துரு ஒன்றும் போடலை, அவளுக்கெல்லாம் மோதிரம் போடுறா, எனக்கெல்லாம் ஒத்துரு ஒன்றும் போடலை அப்படின்வான். அதனால் அவனுக்கு இந்த ரிச்சுவல்ஸில் ரொம்ப ஆசை ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது அவனுடைய ஆளுமை, அவன் எல்லாத்தையும் எப்படி எடுத்துனா, அதே போல் சமைச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்கும்.
ஒரு காய் கட் பண்ணி அவன் சாஸ்திராவில் படிக்கும்போது படிச்சுட்டோ லீவுக்கு வரும்போது இல்லை 12th ஸ்டாண்டர்டு லீவ்லையே ஆமாம் அப்போவே ஒரு காய் கட் பண்ணி ஒரு சப்பாத்தியோ அதுக்கு மசாலும் பண்ணி வந்து கொடுத்தான். அது வந்து ஆனால் டேஸ்ட்டாக பண்ணி தானும் சாப்பிடுவான், டேஸ்ட்டாக பண்ணி அடுத்த வாழைக்கும் கொடுப்பான். அது வந்து அந்த பக்குவம் வந்து மாறவே மாறாது. அதுக்கு நல்லா ப்ராப்பராக பண்ணணும், பண்ணினா ப்ராப்பராக பண்ணணும், இல்லாட்டி சாமானை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் வந்து ரொம்ப 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 இது ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இப்போ இவன் படிச்சுட்டு நாங்கள் நினச்சோம் இன்ஜினியரிங் லெவலில் வருவான் அப்படின்ட்டு, இன்ஜினியரிங் சைடு வருவான் அப்படின்னு. ஆனால் இன்ஜினியரிங் சைடு வரல. அவன் டோட்டலாக ஐடி சைடு போயிட்டான். அதுலேயுமே எப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப எந்த இடமா இருந்தாலும் சரி தன்னை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிண்டு, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை எக்யூப் பண்ணிட்டு, அதில் வந்து ரொம்ப 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 திருப்பி அதான் சொல்கிறேனே, கடவுள் வந்து அவனுக்கு எங்கேருந்து தான் ஒரு பொறுமையை கொடுத்தாரோ தெரியல. அவ்வளோ பொறுமை. சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததில்லை. அவனுடைய உச்சபட்ச கோபம் என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், நான் வருத்தப்பட்டு அழுதேன். அப்போ ஒரே வார்த்தை சொன்னால் கையை பிடிச்சிட்டு, அக்கா என்ன வேணாலும் எல்லாரும் பண்ணட்டும், ஆனால் அடுத்த வாழை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்க்கா அப்படின்னா. அப்போ எப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறான். அப்போ அந்த சின்ன வயசில் அதான் சொல்கிறேன்ல, இப்போ நான் என்னுடைய பையன் ரூபத்தில் என்னுடைய தம்பிகளை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே தான் இருக்காங்க, அப்படியே இருக்குது எல்லாமே. அதனால் சொல்ல வார்த்தை இல்லை, வர்ணிக்க அதாவது சொல்லணும்னு நினச்சாக்கா இன்றைக்கி பூரா சொல்லலாம், நிறைய இருக்குது. அதை எப்படி இப்போ வேலையில் எப்படி அவனுடைய வேலையும் அவனுடைய நாடகங்களையும் எவ்வளவு அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து, அதே போல் அவனுடைய அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணி, அப்புறம் எல்லாரையும் கல்யாணம்னு வரும்போது அதையும் நல்லா பேலன்ஸ்டாக கொண்டு போய், யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் தனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல யாரையும் தொந்தரவு பண்ணாமல், ஹார்ஷ் வேர்ட்ஸ் எதுவும் பேசாமல், அதாவது அதுலேயும் வந்து என்ன சொல்கிறது, தான் நினைச்ச மாதிரியே இப்படி ஆண்டாள் வந்து வாரணம் 1000 சூழவடம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்கிடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோடினான்னு சொல்கிறாளோ, எப்படி நாச்சியார் திருமொழியில் ஒன்றொன்றும் நடந்ததோ அந்த மாதிரி தான் இவனுடைய நந்தகுமார் அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரியே இருந்திருக்கான். இவனோட வாழ்க்கையில் போர்க்களம் தான், ஆனால் இந்த போர்க்களத்தை வாழ்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னு வாழ்ந்திருக்கான். அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலங்களாக அமையணும், நல்லா இருக்கணும். அதாவது இவனுடைய வாழ்க்கையிலேருந்து நான் தெரிஞ்சினது என்னென்னா, வாழ விடு, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா பெஸ்ட் அப்படின்றதான் இவன்றது நான் கற்றுண்ட பாடம். இவனுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சின்றது. அதனால் ஹாப்பி பர்த்டே நந்து, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, மெனி மோர் candles to it. So I was overwhelming, I was too getting emotion. Happy birthday.